நேத்து ஒரு மீட்டிங்ல மகளிர் அணி மீட்டிங்ல முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவிலேயே மிகவும் பாதுகாப்பான மாநிலம் வந்து தமிழ்நாடு தான் மகளிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு. டேபிள் ஓங்கி அடிச்சாரு. நான் சத்தியமா சொல்றேன், தமிழ்நாட்டிலேயே வந்து மிகவும் பாதுகாப்பான மாநிலம் மகளிருக்கு இந்த தமிழ்நாடு தான் அப்படின்னு பேட்டி கொடுத்தாரு. இன்னைக்கு அவர் சொன்னதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சென்னை தரமணியில ஒரு வட மாநில பீகாரை சேர்ந்த ஒரு வட மாநில குடும்பம் வந்து ஒரு வேலைக்கு போறான்ட்டு இங்க தமிழ்நாடு வராங்க. கடைசியா பார்க்க போனா அந்த பொண்ணு இன்னைக்கு பாலியல் பலாத்காரம் செஞ்சு அந்த பொண்ணு கொண்டுட்டாங்க. அதை தடுக்க முயன்ற அவரோட கணவரையும் அடிச்சு கொண்டுட்டானுங்க. அதுவும் இல்லாம ஒரு 2 வயது ஆண் குழந்தை ஒண்ணு அழுந்துட்டு இருக்குது. அந்த குழந்தைய தூக்கி தலைகீழா வந்து தரையில போட்டு அடிச்சு பொண்ணு மூட்டை கட்டி தரமணியில இருக்கக்கூடிய ஒரு குப்பை மேட்ல கொண்டு போய் போடுறாங்க. அந்த குப்பை மேட்ல வந்து ஏதோ ரத்தம் ஒழுங்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி அங்க வந்தவங்க பார்த்து இது என்ன மூட்டையில ஏதோ ரத்தம் வருதுன்னு சொல்லி அதை எடுத்து பார்த்தா ஒரு குழந்தை செத்து போய் கிடந்திருக்கு. அவங்க கணவரையும் அடிச்சு கொண்டிருக்காங்க. இப்போ வந்து என்ன ஆகி போச்சுன்னா, அந்த பலாத்காரம் செஞ்ச பெண்ணோட உடலை வந்து குப்பை மேட்ல வந்து இவங்க அரசு நிர்வாகம் ஜேசிபி பக்கெட்ல எல்லாம் அள்ளி அந்த குப்பையை வந்து சலிச்சு தேடிட்டு இருக்காங்க. இதை விட உங்களுக்கு அசிங்கமான ஒரு ஒரு அலங்கோலமான ஆட்சி வேணுமா? என்ன இப்படி வந்து இப்ப இந்த இது மாதிரியான குற்றங்கள்லாம் எதனா நடக்குது அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஒரு வட மாநில இளைஞரை கஞ்சா போதையில 4 பேர் வெட்டுன்னு வெட்டி நடு ரோட்ல வந்து வெட்டினாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் நியூஸ் வந்து வெளியே வந்துச்சு. அது என்ன ஆயிப்போச்சு, இவங்களே அதுக்கு ஒரு சப்போர்ட். அது ஒரு காவல் அதிகாரி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னு கொடுக்குறாரு, அந்த இளைஞர்களை வந்து ரயில்ல வரும்போது அந்த வடமாநில இளைஞர் முறைச்சாரு, அதனாலதான் இவங்க கோபத்தை வெட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தாரு. அதுவும் இல்லாம அவனை நைட்டா மருத்துவ உதவி கொடுத்து அவனுக்கு கட்டு போட்டு அவனை வெட்டுக்கலாம், அவன் உயிரோட இருக்கிறானாங்கிறதே தெரியல. ஆனா இவங்களே என்ன சொல்லிட்டாங்க, காலையில விடியறதுக்குள்ள அந்த பையன் வந்து உடல் நலம் தேறி நான் எங்க ஊருக்கே போறேன்னு சொல்லி ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி விட்டான். அவன் போனவன் செத்தானா இல்ல இங்கிருந்து உயிரோட போனானா, என்ன எப்படி போனா என்னன்னே தெரியல. இப்ப இந்த குற்றத்தை வந்து மறைக்கிறதுக்கோ இல்ல வந்து சப்பக்கட்டு கட்டுறதுக்கு இப்ப இவங்க இந்த திராவிட மாடல் அரசு, இந்த விளம்பர அரசு என்ன பண்ண போறாங்கன்னா, நாளைக்கு கட்டாயம் 100% நாளைக்கு அரசு அதிகாரிகளை உட்கார வச்சுக்கிட்டு இதுக்கு ஒரு பேட்டி கொடுப்பாங்க. தன்னல விளக்கம் மாதிரி என்ன சொல்லுவாங்க, அந்த அண்ணா பல்கலைக்கழகம் அந்த கோயம்புத்தூர்ல ஒரு பெண் வந்து கற்பழிச்சது, அது இது மாதிரி குற்றங்களுக்கு அவங்க நியாயம் கற்பித்தாங்க இல்லையா, அந்த கலெக்டரு அந்த ஐபிஎஸ் அதிகாரி அவங்க வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த நேரத்துல அந்த பொண்ணு வந்து அங்க போனாங்க, இரவு நேரத்துல எதுக்கு போனாங்க, பகல் நேரத்துல போனாங்க, ஆள் இல்லாத இடத்துக்கு எதுக்கு போனாங்க, அதனாலதான் இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி 100% பேட்டி கொடுக்க போறாங்க. இதுதான் நடக்கும். இவங்களோட அரசுல ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்றதுக்கான முயற்சி பண்ண மாட்டாங்க. அது ஏதாவது ஒரு பூச்சி முழுக்கிறதுக்கு வேற மாதிரியான ஒரு வேற காரணங்களை சொல்லி லேடிஸ்க்கு வந்து நாங்க தான் பாதுகாப்பா இருக்கிறோம், தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே மிகப்பெரிய பாதுகாப்பான மாநிலம் சொல்லி டேபிள் தட்ட தான் தெரியுமோ ஒழிய, ஆனா கட்டாயம் பெண்களுக்கா இருக்கட்டும், அதை எடப்பாடியார் சொன்ன மாதிரி குழந்தை முதல் வயதான முதியோர் வரை எந்த மகளிருக்கும் தமிழகத்துல பாதுகாப்பு கிடையாது அப்படிங்கிறது இந்த ஒரு விஷயத்துல நல்ல தெளிவா தெரியுது. அதனால தயவு செய்து மகளிருக்கும் பெண்களுக்கும் மிகவும் பாதுகாப்பான அரசு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிப்போம்.